மகாராஷ்டிராவில் மும்பை, புனே உட்பட 29 மாநகராட்சிகளுக்கு நேற்று முன்தினம் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதனுடைய முடிவுகள் நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாஜக மற்றும் ஏக்நாத் சிண்டேவினுடைய சிவசேனா மகாயுதி கூட்டணி அவங்க அபார வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். சொல்லப்போனால் 28 ஆண்டுகளுக்கு பிறகு தாக்கரே அவங்களுடைய வசம் இருந்த அந்த மாநகராட்சின்றது கைவிட்டு இன்னைக்கு பாஜக வசம் வந்திருக்கிறது. மொத்தம் 277 வார்டுகளில் 114 வார்டுகளை இந்த பாஜக கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே சிவசேனா உத்தவ் தாக்கரேவும் இன்னொன்று ராஜ் தாக்கரனுடைய நவநிர்மான் சேனா, அந்த 2 கூட்டணியும் சேர்ந்து 78 இடங்களை கைப்பற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் 4வது பிளேஸ்க்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாக்பூரில் கூட 80 வார்டுகளுக்கு மேலாக பாஜகவினுடைய ஆதிக்கம் தான் இருக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த வெற்றி செய்திகள் வந்திருக்கின்றன. இது ஒன்று, இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தல். அதனால இதுக்கு ஒரு மாநில அரசு இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ளாட்சியில் அந்த கட்சி ஜெயிப்பது என்பது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம ஒருபுறம் நினைச்சாலும் இது ஒரு ட்ரெண்டை நமக்கு காட்டுது. என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், அதாவது வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியல் தேசம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக தோத்து போய் வருகிறதுங்கிறத பார்க்கணும். லல்லு பிரசாத் யாதவ் கட்சி, தேஜஸ்வி யாதவ் அவுட்டு, முலாயம் சிங் பையன் இங்க, அதே மாதிரி நீங்க அது ஒரு வாரிசு அரசியல். இங்க பார்த்தீங்க அப்படின்னா பவார் குடும்பம், அடுத்தது இன்னொன்று பார்த்தாச்சுன்னா தாக்கரேயின் குடும்பம். இப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு அரசியலுக்குள்ள தோல்வி. இங்க ஜெகன்மோகன் ரெட்டி. தமிழ்நாட்டில் இப்போ வாரிசு அரசியல் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன, இது வாரிசு அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அரசியல் இங்க இருக்கு. என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ முஸ்லீம்கள் ஒரு கட்சியை இங்க வாழ வைக்கணும்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இது ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்போ அது கவுந்து விழும் அப்படின்னு தெரியல. அது வரக்கூடிய தேர்தலில் நம்ம பொறுத்து தான் இருக்கு. அப்போ வாரிசு அரசியலுக்கு இந்த நாடு முழுக்க ஒரு வீழ்ச்சி கொண்டு இருக்கிறதுங்கக்கூடியதை இந்த செய்தியில பார்க்கணும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாரிசு அரசியல் எங்க அந்த ஆரம்பிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ பாலா சாஹிப் தாக்கரே அடிப்படையில் கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தவர், முலாயம் சிங் அடிப்படையில் அரசியலில் வளர்ந்தவர், லாலு பிரசாத் அடிப்படையை கட்சி வளர்த்தவர், கருணாநிதி அரசியலில் இருந்து வளர்ந்தவர். ஆனால் அவர் பெரிய அளவில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்ன, எம்ஜிஆருங்கிறவரை வச்சு தான் அவருக்குள்ள அரசியல் இருந்தது. எம்ஜிஆர் இருக்கு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் காணாம விட்டார். ஸோ அது நம்ம கவனிக்கணும். ஏன்னா அவர் முலாயம் சிங் மாதிரியோ, லாலு பிரசாத் யாதவ் மாதிரியோ, தாக்கரே மாதிரியோ அவர் அந்த அளவு அடிப்படையில் அவர் வேலை செய்யாததுனால அவரால் ஒரு அளவுக்கு மேலே வளர முடியாமல் போச்சு. அந்த குடும்பத்துக்கு பணத்தாலையும் இந்த மாதிரியான, இப்போ பாருங்க அங்கே பார்த்தாச்சுன்னா இன்றைக்கும் முலாயம் கண்ட்ரோல்லையும் லாலு கண்ட்ரோல்லையும் நீ கட்சி இருக்குது. இங்கே லயலா கேம்பஸ் கண்ட்ரோல்லையும் ஜவாஹிருல்லா கண்ட்ரோல்லையும் இங்கே கட்சி இருக்குது. அதான் வித்தியாசம். அந்த குடும்பத்தின் கண்ட்ரோலுங்கக்கூடியது ஏன் இன்னும் அங்க கட்சியில இருக்கு அப்படின்னா அது வேற மாதிரியான ஒரு. ஸோ இந்த மாதிரியான கட்சிகளை நீங்க பார்த்தாச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அவங்களுக்கு கூட வேலை பார்த்தவர்களோட குழந்தைகள் இன்னைக்கு அங்க, அதாவது அங்கேயும் வாரிசு அரசியல்ங்கக்கூடியது தலைமையில மட்டும் இல்லாமல் கட்சியின் எல்லா மட்டத்திலையும் இருந்தது. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலையும் அப்படித்தானே, இந்த பக்கம் போனால் துரைமுருகன் அவர் பையன், எங்கே போயாச்சுன்னா இவர் நேரு நம்ம பையன். சரி, இதுவும் இதே மாதிரியாகத்தான் இது போயிட்டுருக்கு. சரி, எந்தெந்த இடத்துலலாம் அந்த மாதிரியாக ஸ்ட்ராங்கான பையன் இல்லையோ அந்த இடத்துலலாம் அதிமுககாரர்கள் அதிமுகவை ஆட்சி செய்கிறார்கள். இப்போ பாருங்க, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, சரி இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னா ஏவா வேலு, இது எல்லாமே ஏடிஎம்கேலேருந்து வந்த இம்போர்ட். ஸோ அதனால இந்த மாதிரியான கட்சிகளில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வாரிசு அரசியல் இருக்கிற கட்சியில் திறமையான தொண்டர்கள் தலைவர்களாக வருவதற்குள்ள வாய்ப்பு என்பது தடுக்கப்படுகிறது. ஸோ இந்த ட்ரெண்டை தான் நம்ம இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பார்க்குறோம். சரத்பவார் ரொம்ப வயசாகி போயிட்டாரு. அஜித் பவார் அவர் ஒரு இது பண்ணாரு. சரத்பவாரோட அவுரா அவருக்கு இல்லை. பாலா சாஹிப் தாக்கரே கம்பேர் பண்ணக்கூட முடியாது உத்தவ் தாக்கரே. கண்டிப்பா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைத்த தோல்வியில
அந்த திறமை என்பது இல்லை. அதனால வாரிசு அரசியல் எந்த கட்சிக்கும் நீடித்த பயனை கொடுக்காது. இப்ப காங்கிரஸையும் அழிஞ்சது. நரசிம்மராவ் திறமையானவர் தான். நீங்க சோனியா காந்தி எல்லாம் இது பண்ணீங்கன்னா ராஜீவ் காந்தி முண்டாட்டி, அவ்வளவுதான். வேற என்ன? இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஆல்மோஸ்ட் குளிச்சு மூடியாச்சு. எவ்வளவோ திறமையான பிரணாப் முகர்ஜி மாதிரி எவ்வளவு பெரிய திறமையான தலைவர்கள்லாம் இருந்தாங்க, யாரையும் இது பண்ணல. ஸோ இந்த வாரிசு அரசியலுக்கு இனிமேல் இந்த நாட்டில் பெரிய அளவுல மரியாதை இருக்காது அப்படிங்கக்கூடியதை புரிஞ்சுக்கணும். இதோட ரெண்டாவது பக்கமாக பார்க்கும்போது ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை பாஜக முன்வைக்கிறது. இந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸையும் ஹிந்துத்துவாவையும் அழகா பிளெண்ட் பண்றாங்க. ஹிந்துத்துவான்னா தேசியம், தேசியத்தோட முன்னேற்றத்தையும் சேர்க்கிறாங்க. தேசியமும் முன்னேற்றமும் சேரக்கூடிய நேரத்தில் இட் பிகம்ஸ் அ டெட்லி காம்பினேஷன். சரி, இதை வந்து ஒரு எமோட்டிவா மட்டும் பண்றாங்களான்னா கிடையாது. ஏன்னா டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை நீங்க பெரிய அளவில் எமோட்டிவா பண்ண முடியாது. ரெண்டாவது, ஹிந்துத்துவால வந்து நீங்க பெரிய அளவில் எமோட்டிவா பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கட்சிக்காரனும் ஜாதி அரசியல் பண்றோம். ஸோ அதுக்கு அதை உடைப்பது என்பது ஈஸி. அதை நீங்க எமோட்டிவ் அரசியல் பண்ணினா அதை உடைக்கிறதுக்கு இது. ஏன்னா சர்ச்சிலேயோ மசூதியிலேயோ போயிடுச்சுன்னா வாரம் ஒரு முறை சந்திக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. எங்க அந்த மாதிரியான ஒரு கான்கிரிகேஷனே ஹிந்து மதத்துல கிடையாது. ஸோ அதனால உங்களோட டச் பாயிண்ட்ஸுங்கக்கூடியது மிகவும் குறைவு, ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். இது ஆனால் தேசிய உணர்வுங்கக்கூடியது மட்டும் எல்லா இடத்துலையும் நீடித்து இருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை வந்து ஹார்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெவலப்மெண்ட்டுங்கக்கூடியதை வந்து நீங்கள் பிளெண்டு பண்ணாமல் முடியாது. அப்படின்னா தேசம் ஜெயிக்கிறது, அதனால் நானும் ஜெயிக்கிறேன்கக்கூடிய உணர்வு இருந்தால்தான் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அதை பாஜக சக்சஸ்ஃபுல்லாக கொடுக்குது. அவங்களுக்குள்ள எல்லா ஸ்கீமும் நல்லபடியாக கீழே வர ரீச் ஆகுதை என்ஷூர் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா ஜன்தன் ஆதார் மொபைல் ஜாம் கீழே வர எந்த பில்ஃபரேஜும் இல்லாமல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸில் உள்ள விஷயங்கள் போய் சேரக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் செக்டார் க்ரோத் ஆகட்டும், இது எல்லாமே நல்லபடியாக இந்த நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் பாரதம் வளர்ந்திருக்கிறது என்பதை விட அந்த வளர்ச்சியை ஒரு சாதாரண மனுஷன் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அவங்க இது பண்ணிட்டாங்க. மேலே இருக்கிறவங்கள பெருவாரியாக மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், அதே மாதிரி சிஎம், இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைவர்களால் ஊழல் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஏற்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னா, வேற கட்சிக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஒரு வாய்ப்புன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பரம்பரை அரசியல் இல்லாததுனால யாருக்கு வேணாலும் அரசியல்ல மேல் மட்டத்துக்கு வரலாம் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பு அரசியலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்ன அப்படின்னு சொன்னா, லோக்கல் லீடர்ஸ் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க. இந்த லோக்கல் லீடர்ஸ் உருவாகும் போது எப்பவுமே ஒரு ஆளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அம்பிஷன் இருந்ததுன்னா, அவன் வந்து திட்டமிட்டு இந்த இடம் என் இடம், இதுல நான் வேலை செய்யணும், இப்படி வைக்கணும், என்னைக்கானாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த நம்பிக்கையான இப்ப பாஜகவில் இருக்கிற பல சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க யாரும் எந்த பரம்பரையிலையும் வந்தவங்க கிடையாது, யாரும் ஒரு இதுவும் கிடையாது. ஒரு சாதாரண பார்ட்டி ஒர்க்கராக இருந்து மேலே வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இது எம்எல்ஏக்கள் மட்டமானாலும் மந்திரிகள் மட்டமானாலும், அது மட்டும் இல்லாமல் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு என்பது பாஜகவில் இருக்கிறது. இதனால என்னன்னா, அந்த பார்ட்டி மிஷனரிங்கக்கூடியதை ரொம்ப வலுவாக இவர்களால் செய்திருக்க முடிகிறது. இப்ப மகாராஷ்டிரால இந்த மாதிரியான ஒரு வெற்றி இவங்களுக்கு ஒன்று, இந்த எல்லா ஃபேக்டரியும் கூட இது சாதாரணமாக கிடைச்ச வெற்றி கிடையாது. நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ங்கக்கூடியது, இப்போ பூனே பற்றி சொன்னீங்க, இப்போ பூனே, சோலாப்பூர், சாங்லி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அகல்யா நகர், கோலாப்பூர், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் பெல்ட்டும்பாங்க மகாராஷ்டிராவில். இதில் ஜென்ரலாக பவாரோட டாமினேஷன் இருக்கக்கூடிய ஏரியா, பிம்பரி, இதெல்லாம். இப்போ இந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணாங்க, நிறைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் உள்ள ஊழல்கள் அவ்வளோத்தையும் இவங்க வந்து ஒழிச்சாங்க. இந்த ஊழல் எல்லாம் ஒழிக்கப்பட்ட நேரத்தில் பண முதலைகளாக இருந்து அந்த ஊரில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய பலர்
வலுவிழந்தார்கள் இந்த ஊழல் ஒழிஞ்ச உடனே. இது நடந்த அந்த இடத்துல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா பிம்ப்ரி, பூனே இந்த 2 சீட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார் கூட்டணியில் இருந்து வெளியேறி சரத் பவாரோட சேர்ந்து கூட்டணி வச்சு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இந்த மாதிரி இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி ராஜ்யம் நடத்துறது, நம்ம இந்த மாதிரி ஆளுகளை வச்சானா நம்ம நடத்த முடியுது. ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அப்போ இந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கோஆபரேட்டிவ் எலெக்ஷன்ஸையும் எவ்வளவு சீரியஸா பிஜேபி எடுத்துக்கிட்டு அங்க போட்டியிட்டார்கள். இந்த இன்றைய வெற்றியின் அடித்தளம் கூடியது இவ்வளவு ஆண்டுகளாக அவங்க செய்த வேலையின் விளைவாகத்தான் இது நடந்திருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பாம்பே எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 டாக்கரையும் ஒன்று சேர்றாங்க. சிவசேனா நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. இப்போ பாம்பே கார்பரேஷனுக்குள்ள பார்த்தாச்சுன்னா பவாருக்கெல்லாம் பெரிய ஹோல்டெல்லாம் கிடையாது. அதனால இவங்களும் சேனாவும் தான் மேஜர் பார்ட்னர்ஸ். காங்கிரஸ் யாரு கூட சேர்ந்தாலும் உதவு இருந்தாச்சுன்னா, ராஜு டாக்கரே இருந்தாச்சுன்னா நாங்க வரமாட்டோம்னு சிவசேனா. காங்கிரஸ் வச்சு நமக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை, ஏன்னா எனக்கு லோக்கல் காம்படிட்டர் காங்கிரஸ் தானே அப்படின்னு சிவசேனாக்காரன் நினைக்கிறான். உடனே இவ்வளவு நாள் வெளியில இல்லாத உத்தவ் தாக்கரே இவர் உத்தவ் தாக்கரேயும் ராஜு தாக்கரேயும் சேர்றாங்க. ஸோ அதனால இது எதிர்கட்சிகளின் பிரிவினால் கிடைத்த வெற்றின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா ராஜ் தாக்கரே உதவோட சேர்ந்திருக்கு அப்படி இல்லை. அப்ப அதையும் நம்ம கவனிக்கணும். அங்க பிளவு இருந்ததுன்னா இங்கேயும் பிளவு இருக்கு. ஏன்னா இப்ப புனேலையும் இங்கேயும் பார்த்தாச்சுன்னா தனியா தான் நின்னாரு அஜித் பவார். ஸோ அப்ப இதையும் மீறி பிஜேபி வெற்றி அடைந்திருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள். இப்போ மராட்டியரை தவிர எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னுக்கூடிய பிரச்சாரம் மராட்டியர்கள் இல்லாத சமுதாயத்தை எல்லாம் பிஜேபி பக்கம் திரும்ப வைத்தது. இதை காங்கிரஸும் பயன்படுத்த முயற்சித்தது. ஆனா காங்கிரஸால அதை சக்சஸ்ஃபுல்லா இந்த ஓட்டை காங்கிரஸ் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் மட்டும் இந்த எலெக்ஷன்ல இந்த 14 சீட்டு கிட்ட ஏதோ ஒன்று வாங்கியிருக்கு. காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நான் மராட்டி ஓட்டுல கொஞ்சம் ஓட்டை எடுத்திருக்கு. அது மட்டும் நடக்காம இருந்திருந்தாச்சுன்னா இன்னும் 15 சீட்டு கூட கிடைச்சிருக்கும் பிஜேபிக்கு. இப்போ பிஜேபி சேனா கூட்டணி தான் இப்போ பாம்பே மேயரல் எலெக்ஷனுக்கு வரப்போகுது. ஆனால் இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. நீ எப்படி பிஜேபியால இந்த மேயரல் போஸ்ட்டை ஒழுங்காக நடத்த முடியுங்கிறது கஷ்டம். ஈஸியாங்கக்கூடியதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க 26 வருஷம் சேனாவின் கண்ட்ரோல்ல இருந்தது. அதனால இவர்கள் அதை நடத்த விடுவார்களா, என்னென்னலாம் குடைச்சல் கொடுப்பாங்க, என்ன லோக்கல்ல வன்முறை ஏவி விடக்கூடியது, ஸோ இதெல்லாம் எவ்வளவு தூரம் சமாளிக்க போகிறது அந்த மகாராஷ்டிரா அரசாங்கம் கூடியதை பொறுத்து தான் இந்த ரிசல்ட்டுக்குள்ள வெற்றியே பிஜேபியால் தக்க வைக்க முடியுமா கூடியது இனிமே வரக்கூடிய காலங்கள்ல தான் நம்ம பார்க்கணும். அதனால இந்த வெற்றி என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் கைப்பற்றியது. அதை ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்குள்ள உழைப்பின் விளைவு தான் இன்றைய வெற்றிங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஏபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தேவேந்திர ஃபட்னவிஸ். அதாவது இவங்க வேற மாதிரி அரசியலை கொண்டு போகணும்னு நினைச்சாச்சுன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு அவர் இன்னொரு இது. நீங்க மராட்டி மனுங்கக்கூடியதை கொண்டு, இத்தனைக்கு ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், மராத்தியர் ஓட்டுகளும் பெருவாரியாக இவங்களுக்கு தான் வந்திருக்கு. அது இன்னொரு விஷயம் நம்ம எதை வச்சு பார்க்கலாம்னா, பாம்பேயை தொட்டு இருக்கிறது பூனா, தானே. இப்ப தானே அந்த முனிசிபல் ஏரியால பார்த்தாச்சுன்னா ஷிண்டே சேனா தான் வெற்றி பெற்று இருக்கிறது. உத்தவ் தாக்கரேயோடது வெற்றி பெறல. ஸோ அதுக்கு வேற பல காரணங்கள் இருக்கலாம். பட் இவங்களுக்குள்ள இந்த வியூகம், இந்த அரசியல் வியூகம் கூடியது இன்னைக்கு 2 விஷயத்த உறுதிப்படுத்திருச்சு. எதை உறுதிப்படுத்திருச்சுன்னா, பிஜேபி கூட இருக்கிற சிவசேனா தான் வலுவான சேனா, பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய சேனா வலுவிழந்து விட்டது. பிஜேபியுடன் இருக்கும் என்சிபிக்கு அதிக சீட், பிஜேபிக்கு வெளியில இருக்கக்கூடிய சரத்பவாருக்குள்ள என்சிபி காணாமல் போயிருக்கிறது. அப்ப பிஜேபியை சார்ந்து இருந்தால்தான் வெற்றி. அப்போ இது ஏற்கனவே அந்த உத்தவ் தாக்கரே கட்சியோ இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சரத் பவார் கட்சியிலேயோ
ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் பலவீனப்பட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பலு கூடுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது. ஆனா இதெல்லாம் நான் திருப்பி சொன்ன மாதிரி பாம்பேயை பொறுத்தளவுல, வேற இடத்துலலாம் நான் சொல்றது ஸ்டாண்ட்ஸ், பாம்பேயை பொறுத்தளவுல எப்படி இந்த தேர்தலில் இந்த ராஜ் உத்தவ் இவங்களுக்குள்ள ரவுடியிசம், இவங்களுக்குள்ள ப்ரெஷரை இவர்கள் தாக்குப்பிடிக்க போகிறார்கள். இதை பொறுத்து தான் இதுக்குள்ள எதிர்காலம் என்பது இருக்கும். ஆனால் ஒன்று நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இஸ் ஸ்லோலி டை. அதனால இதை நான் ஒரு நல்ல ஆரம்பமாக பார்க்கிறேன். Tara Divine Awards 2025.